நல்லா பொண்ணா போச்சு அதனால. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நாள்? சிவராத்திரி தானே. சிவராத்திரி, அதனால சிவராத்திரி ஃபுல்லா கிரிவலம் சுத்த போறோம். வேற லெவல்ல இருக்கும், கூட்டமே வேற லெவல்ல இருக்காங்க. வாங்க சுத்தலாம். வா வா வா. என்ன மூளை இருக்கா இல்ல மூளை இல்லையானே தெரியல. அப்படியே காட்டா, கீழே காட்டா. என் தலைவர் அசிங்கப்பட்டியா? பின்னாடி பின்னாடி மூவ் பண்ணு. பைத்தியக்கார ஆன் பண்றா, ஆன் பண்ணு. பின்னாடி பின்னாடி அப்படியே போ. நாங்க இருக்கோம், நாங்க ஒரு கேமராவே இவனை நம்பி கூட்டணும். ஏய் அப்படி இல்ல, நீ அப்படியே வா, அப்படியே வா. பைத்தியக்காரா, நான் அப்படியே இப்படி ஒரு கேமராமேனுக்கும் நல்லா பிடிக்குதுன்னு இல்லையா? பின்னாடி பரவாயில்ல, செத்தாலும் தனிமை காமிச்சுதான் போவோம். சாப்பாடு மட்டுமே வந்திருக்கிறோம். நைட் சாப்பிட தானே நீ? காலைல இருந்து இவன் சாப்பிடல. காலைல இருந்து சாப்பிடுயா? அதான் என்னுடைய ஃப்ரெண்டு. அப்பா காசு கொடுப்பேன். உயிரால ஆபத்தாங்க. நான் எப்ப அவன்கிட்ட காசு இல்லைன்னா நான் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு தருவேன். உடனே தருவேன். அவனையும் அவன் வாயிலே சொல்ற பாருங்க, உடனே தருவேன். வந்து சிவனோட பக்தன். கூட்டம் வேற லெவல்ல இருக்குதுடா. நான் குரு, இவன் சிஷ்யன். குரு எனக்கு பின்னாடிதான் இவன் வந்து. யாரு குரு? சிவன். ஏய் நான் சிவன். நான் சிவனோட பக்தன். நான் குரு, நான் சிஷ்யன், அசிஸ்டன். உண்மையாவே சொல்றோம். பவன்குமார், சாமிநாதன், இவன், அப்புறம் இந்த ஈஸ்வர், 4 பேருமே கேமரா தான் நாம வந்திருக்கோமே. நிறைய இடத்துல சாப்பாடு போடுவாங்க, அது சாப்பிடுறதுக்காகவே வீட்டுல அடிச்சு தொடுத்துறாங்க. என்னடா வேலைக்கும் போக மாட்டேங்கிறீங்க, காசும் தர மாட்டேங்கிறீங்க. போதும், அட்வைஸ் போதும். கண்ணு ஃபுல்லா ரெட் ஆகுதுடி. பைக்ல வந்தோம்ல, தூசியா இருந்துச்சு, கண்ணு ஃபுல்லா ரெட் ஆகுது. முடிஞ்சிருச்சு. அது மேல ஏறி பண்ணுவாங்கல்ல, அது நிறைய இடத்துல காட்டுவாங்க. இது தலையில வச்சுக்கிட்டு இந்த அதுல நடுவாங்க. ஒரே ஒரு நட்சத்திரம் வந்து தெரியுது பாரு, தெரியுதா வீடியோல? எனக்கு சிவனே தெரிஞ்சாடுறா, இவங்க யாருக்கும் தெரியல. நான் தான் முதல் எருமா வந்தேன். அப்படியே பார்க்கும்போது அப்படியே அவனே கேட்டுப்பாரு, அதுக்கப்புறமா அப்படியே சிவனோட லிங்கமும் சிவனும் அப்படியே தெரிஞ்சாரு. சுண்டல் சுண்டல் வாங்கிட்டோம். சாமி பாக்குதுன்னா வந்த சாமியா பாருங்க. பாப்பலாம். பரவாயில்ல, வந்ததுக்குதான் எலுமிச்சை பேச மதிக்கலாம்ல. நல்லா இருக்குதா? ஆசையா இவனுக்கு? நீ சாப்பிடலையா? சாப்பிடலாம், பிச்சு விடுங்க, சாப்பிடலாம். நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணுமா? சாப்பிட்டு பாரு, அப்படியே வேற லெவலுக்கு உள்ள போட்டுக்கிறாங்க. ரோடு கிராஸ் பண்ண முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். ட்ரெயின் ட்ரெயின் என்ன பண்ணுது? ட்ரெயின் ஒண்ணு கேட்ட காசு இல்ல, ஏன்னா அங்க போய் கேக்குறீங்க? பாவம், அவங்க பாவம். வேற ஏதாவது கஸ்டமர் பேசிருப்பாங்க.
தேன் வாங்குற மாதிரி முன்னாடி போறாரு. என்னது 600 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றாரு. 600 ரூபாய்க்கு அது நம்மள காசு வாங்கிட்டு போய் பாரு சாப்பிடலாம். பாரு இப்ப என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. அது மஜா பண்றோம் மஜா மட்டும் தான் பண்றோம். 180 ரூபாய்க்கு இது 150 ரூபாய்தா 180 170 ரூபாய்க்கு கிட்ட 30 ரூபாய் டீக்கே கொடுத்துட்டேன். ஒரு வண்டி வாங்கினா டீசலுக்கு பதில் பெட்ரோல் போட்டுக்கிறான். பெட்ரோல் பதில் டீசல் போட்டானா டீசல் பதில் பெட்ரோல் போட்டானா அது என்ன தெரியுமா இப்ப சொல்றான்? டேய் டக்குன்னு ஸ்பீடா போலாம்டா, 1 மணி நேரத்துல மலை சுத்திடலாம். 1 மணி நேரத்துல 15 கிலோமீட்டர் சுத்திட்டு வரலாமா? முடியாது தானே. அவன் 1 மணி நேரத்துல சுத்திட்டு வந்துடலாம். இல்லைன்னா நாளைக்கு வந்து நான் ஏதாவது பெட்ரோல் வந்து டீசல் மாத்தி போட்டா என்ன அப்புறமா வேலை விட்டு நிறுத்திடுவாங்க, சம்பளத்துல புடிச்சிடுவாங்கன்னு கெஞ்சுறான். வாய் வரலையா? வாய் நல்லா பைத்தியாரா? அதான் சொல்றேன்னு வீடியோ சொல்லு. பூமியானே பைத்தியாரா? மூளை இருக்கா இல்லையானே தெரியல நிஜமா. மூளை இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல நிஜமா. ஏன் தெரியுமா? மூளை இல்லாத மாதிரியே பண்றது. பாத்தீங்களா? சொன்ன அவனே அவன் ஊத்திக்கிட்டான் வாயில. செருப்பை தச்சுலாமா? ரொம்ப வாங்கடா. இது அண்ணாமலை கோபுரம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் கலேஜா இருக்கும் இங்க. ஆனா இப்ப நல்லா சாமி போட்டோ நல்ல பிக்சர் எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ண பிறகு எதுவுமே ஸ்டிக்கர் எல்லாம் போட்டோதான். சரி ஏதாவது ஸ்கூல் கதை ஏதாவது சொல்லலாம். ஸ்கூல் கதையா ஃபன் ஏதாவது ஒருத்தங்க ஒரு கதை ஒண்ணு, ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன் நண்பா. சாரி அப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் ஏதாவது சுத்திங்க வேணாம். ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா. ஐயோ அது சொல்லடா, இவன் ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது பண்ணாலும் அது சொல்லு. ஒரு பையன் இருந்தானா. இந்த பையன் 11th 10th அனிருத் வந்திருக்காரு. அனிருத் அப்படியே வீட்டுல எங்க ஊர்ல சுத்துறாங்க மலை அனிருத் நாதிரி பைத்தியக்கார. நம்ம கஷ்டப்பட்டு பேசுகிறோம். மூளை கொலர் ஆயிடுச்சு. இடத்துல கூட சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க. பஸ் எடுக்கிறாங்க இந்தியாவேங்க. இப்ப இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்துடும். ஒரு இடத்துல கூட சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. கரிசோர் ஆக்கி வச்சிருக்காங்களா, அதனாலதான் குத்துருவான். இந்த தலைவன் நமச்சிவாயா அப்படின்னு அந்த அறிஞரை சொன்னாலே போதும். எல்லாமே இப்படி எனக்கு சாவடிக்கிற இந்த பைத்திய கூட எப்பயாவது ஒரு நாள் அடிச்சே கொண்டுடுவான். என் ஃப்ரெண்டு எப்படின்னா ஒரு டைம் வந்து இவனுக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தாரு. பைத்தியக்கார் ஆன் பண்ணியா? பைத்தியக்கார் ஆன் பண்ணவா? பைத்தியக்காரா போட்டு தொலை பேசுனது எல்லாம் பருபர் தான் வரும். எல்லாம் ஒரு சாபம். டைமே பார்த்துட்டு வராங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எடுக்கிறான் போன் எடுக்கிறான் டைம் பாக்குறான், எடுக்கிறான் போன் எடுக்கிறான் டைம் பாக்குறான், எடுக்கிறான் போன் எடுக்கிறான் டைம் பாக்குறான். இந்த நாய் 12th படிச்சிச்சு. இப்ப படிக்கிறது 12th படிச்சுதான் பாஸ் ஆகுது ஆயிருப்பான். யாரு என்ன சொன்னாலும் சரி அவனுக்கு எனக்கு பிடிக்கும். ஏன்னா வச்சுக்கீங்களேன், அவனுடைய கல்யாணத்துக்கு நான் பெருசா ஒரு கிஃப்ட் பண்ண போறேன். நான் யாரும் படிக்காம இருக்கேன். இப்ப படிக்கிறியே 11th படிச்சிருந்தா பெட்ரோல் பங்க் இல்லாம வேற எங்க வேலை பார்த்துருவாங்க. சிஷியன் ரோஸ் மில்க் பண்றா. இந்த நாய்க்கு போன் வந்துகிட்டே இருக்கு, போனே எடுக்க மாட்டேங்குது. அவன் லவ்வர் போல, அவன் ஆள் பேசுறான். அவன் ஆள் போன் பண்ணாங்க. அவன் டிஸ்டர்ப் பண்ண பாருங்க கெஞ்சிரா பாத்தீங்களா? சொல்லாம வந்துட்டு ரொம்ப இருக்கான் அவன் ஆள் கிட்ட. இப்பதான் ஓப்பனே பண்றாங்க. ஒரு வழியா சாப்பாடு போடுறாங்க சார். கூட்டம் கம்மியா தான் இருக்கு. பேசிட்டே இருக்கான் ஆள் கிட்ட. சாப்பாடு போடுறது சாப்பிடுறான்னா கூட சாப்பிட மாட்டேங்கிறான் பாருங்க. ஆள் ஏதோ பேசி திட்டு திட்டு மெசேஜ் போட்டு போன் பண்ணி என்ன பண்றதுன்னே தெரியலங்க.
எலி சத்த நாத்தம் அடிக்குது. உண்மையாவே நாத்தம் அடிக்குது. எலி சத்த நாத்தம் அடிக்குது. போட்டுக்கிட்டே இருக்கான். வரவே மாட்டேங்கிறான். இங்க எல்லாம் ஆச்சுன்னே தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் போனா அவங்க ஆளு திட்டுச்சு, இதுக்கு ஏன் அவனை கூட்டின்னு போயினே இருக்கீங்க நீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் கூட்டின்னு போல, இவன் தான் கூட்டின்னு போறான். முன்ன மாட்டிருந்தேன். அந்த கூப்பிச்சு ஒரு நாள் நின்றுருந்தான். இவனெல்லாம் இப்படி ஏன் தான் இந்த வயசுல லவ் பண்றான்னு தெரியல. விடவே மாட்டேங்குது அவன் ஆளு. அப்படியே சிவனுக்காகவே நம்ம இருக்கோம். நம்மதான் 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 ஃப்ரெண்ட்ஸ். நம்மதான் பார்த்து பைத்தியம் நினைச்சிருவாங்களா இப்படி பண்ணா. எங்க இருக்கான்னு தெரியலையா அவன். இல்ல நான் கூப்பிடுவேன். நல்லாதான் எடுத்து அது அகையில எடுத்து சாப்பிடுறது அப்படி கிட்ட போய் பாக்குற தருவாங்க தெரியுமா. அக்கா எடுத்துட்டு போனாங்களே அப்படி நான் பிரெட் எல்லாம் கேட்டேன். அப்படி பக்கத்துல போற எடுத்து பிடிங்கி சாப்பிடுற மாதிரி பின்னாடி திரிக்கிறாரு அவனை பார்த்து. சாப்பிட்டுட்டே போலாம்டா. இங்க நின்று சாப்பிட்டு போலாம். அதான் நல்லா இருக்கும். பேசிட்டே சாப்பிடுவோம். கார் பார்த்து பேசிட்டே சாப்பிட்டு போவோம். ஒரு பாத்ரூம் போறதா அங்க போய் சாப்பிடுவாங்க. வந்து தொலைவா சாப்பாடு நல்லா இருக்கு. இன்னொருத்தங்க போயிருக்கான் இல்லையா, சாப்பாடு நல்லா இருக்கு. இன்னொருத்தன் ரீஃபுல் பண்ண போயிருக்கான். போறோம் அந்த இவன் வேற சோகமா இருக்கான். ரீஃப் பண்ண புரியல. ரீஃப் பண்ணா சாப்பிடுவாங்க. ரீஃபுல்லா ரீஃப் பண்ண போயிருக்கான். விடுமுறை ரீஃபுல். சரி ஓகே. உன் ஆளுக்கு ஏதாவது அயன் பாக்ஸ் வாங்கினா வந்து அயன் பாக்ஸ்ல ஹேண்ட் பேக் இது எல்லாமே அவன் சொல்றான். இந்த சொன்னியே சொல்லு எல்லாமே சொல்லு. குப்பத்துல போடுவேன். ரோட்ல போடாதீங்க. குப்பை பார்த்துட்டு போடுங்க. ஆனா எல்லாம் ஆளுங்க நடுந்து வராங்க. எங்க இது குப்பை இருக்கும் பாக்குறோம். செவாப்பலாமா வாங்க. முடி கொடுத்து பாரு. போன பாரு தலைவரே அவரே பட்டை ஏத்திட்டு விடுறாரா. ஆளுக்கு யாராவது ஆளுக்கு ஏதாவது ஆளு போனுக்கு மாதிரிதான் அவங்கதான் வாங்கி மாத்தோம். நான் வாங்கின மாதிரியே இருக்கு. நான் வாங்கின மாதிரியே இருக்கு பாரு. இதெல்லாம் 100 ரூபா ஆகுங்களா? போட்டு பாக்கலாங்களா? போட்டு பாக்கலாங்களா? பொண்ணுமாரு வாங்குறியா? வாங்குறியா? மைக் மாட்டு மாட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கிற மைக் அவன்கிட்ட கொடுத்தாதான் அவன் கரெக்டா வருவான் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அதனால அவனுக்கு இந்த மைக்கை வந்து மாத்துறோம். அவன் உருப்பட மாட்டான், சரிப்பட மாட்டான். இது இந்த வீடியோ நீங்க பாருங்க. சாரி ஏதோ பேசுறேன். ஓகே ஓகே இப்ப நம்ம கிளம்புறோம். பேசு அம்மா அப்பா ஏதாவது அதெல்லாம் பேசு. ஆமா ஆளுக்கு போன் பண்ணி திட்டு. 1000 ஆள் இருக்கு. 1000 ஆள் ஆளுக்கு எதுக்கு பாத்தியா பாப்பா? பாப்பா கட் பண்ணுங்கடா. பாத்தியா கட் பண்ணுங்கடா அப்படின்றா. ஐயோ ஏது வண்டிக்கு இது ஆபத்து ஆபத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூம் போறோம். ஐயோ ஐயோ காது கூட போட்டுறோம்.
பேசிக்கிட்டே வந்து பாதி தூரம் வந்துட்டோம். பஸ்ல சாகாத பஸ்ல எங்க சாகுது? பாதி தூரம் வந்துட்டோம். நீ பேசுற என்னடா வச்சிருக்க? பாதி தூரம் பைக் மாதிரி வச்சிருக்க பாரு. நீ தான் போட்டு விட்ட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேமரா பார்த்து நான் பேசுறேன்டா. நாயே நீ போடா, கேமரா பார்த்து உனக்கு கத்து கொடுத்ததே நான் தான். தமிழ் ஓடலாம், அப்பதான் சீரணம் ஆகும் சாப்பிட்டது. அப்புறமா எங்கேயாச்சும் சாப்பாடு போட்டா சாப்பிடலாம். சாப்பிடுறது ஓடுறது போட்டோ ஷூட் நல்லா இருக்கு. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஷூட் நல்லா இருக்கு. ஷூட் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு போட்டோ கிரிவலம் போய் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சுடா. ஏய் கிரிவல ரோடு நாளை காட்டுறா. வானத்தை காட்டுறியா? போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு பேரும் நான் ஒரே போன்ல உங்களுக்கு தூக்கிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன். மழையா இருக்கு. மழையா இருக்கு. மழையா இருக்கு. மழையா இருக்கு. அரோகரா மட்டும் சவுண்ட கத்துறா. சொல்றா மழையா இருக்கு. நாமலையா இருக்கு. நாமலையா இருக்கு. போடுறானுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. இப்படி போடாதரா, அந்த சைடு போடா. அப்பா மைட் ஏதோ ஆடல் பாடல் 20 ரூபா கொடுப்பாங்க. அந்த சைடு பாக்காதுன்னு சொல்றது. அந்த சைடு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு ஒன்றரை 2 கண்ணு ஆட்டோமேட்டிக்கா லவ் பண்றவங்களா இருந்தா கூட பரவாயில்ல. நீ சிங்களா? நீ பொம்பளை சோகம். இது எத்துவிடா அதுக்கு பாச்சி. இது மூர்த்தி எவ்வளவுதான் வண்டி முன்னாடி வச்சது நல்லா சூப்பரா. வண்டிக்கு முன்னாடி டயர் இருக்குல்ல, டயர் இங்க பாலாம். வாடா வா போனுங்க. பவன்குமார் தந்தா. நீ வீடியோ எடுப்பா. வீடியோ எடுக்கலாம். கேமரா மரிக்காது. பவன்குமார் நல்லா இருக்கும். பவன்குமார் ஆசைப்படுற காரியம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பவன்குமார் பேருக்கு உள்ளது கெட்டதை பார்த்துட்டு மூஞ்சி பார்த்து எடுக்கு. பவன்குமாருக்கு எடுத்து கொடுப்பா. பவன்குமார் பேரை ஆசைக்கு தெய்வ சொன்னதுக்கா நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பவன்குமார் பவன்குமாருக்கு கவலைப்படும். நான் வந்து யார் வந்திருக்கானா? மாய கண்ணன் தான் வந்திருக்கிறாரு. பவன்குமார் வேறு ராசிக்கு உன்ற உணவுக்கோ இருக்க இடத்துக்கோ உடுத்துறாடிக்கு அந்த குறையில்லை. மனசுல தான் குறையா இருக்கு. அந்த மனக்குறையும் தீரும். கடந்த வந்தத்துல ஒரு பேருக்கு செய்வனில்லை, சூழ்நிலை, பிறப்புல தோஷம் இல்லை. பவன்குமாருக்கு கையும் ஓட்ட கை, வாயும் ஓட்ட வாய். எவ்வளவு வந்தாலும் நிற்காது, எதுவும் வெளியே சொல்லிடுவேன். கல்வி செல்வம் வேறும் உண்மை இருக்கு. இருக்கணும். உன்னை நினைச்சு பெத்தவங்க வளர்த்தவங்க இப்ப கவலைப்படுறாங்க. எங்க போவான்றாங்களோ அதான் போற சேர்றதை செய்யறேன். விளையாட்டு குணம் அதிகமா இருக்கு. படிப்புல கவனம் செலுத்தி ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கிற எண்ணங்கள் உன் மனசு சரின்னு பட்டா செய்யலாம், செய்யாத. யாருக்கும் முன் ஜாமீன் நிக்காத. குடுக்கல் வாங்கல எச்சரிக்காரு. மெயினா பெண் சம்பந்தப்பட்ட அசாராரு. இல்லைன்னா எவனும் செய்யற தவறுக்கு நீ தண்டனை மாட்டிக்குவேன். மற்றபடி பயப்படுற அளவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் உனக்கு தை மாசம் நல்லா இருக்கு. ஆனா அந்த 1.25 வருஷம் கெட்ட தை மாசத்தோட விடுதலை இருக்கு. இப்ப எதனா ஆசைப்பட்டிருந்தா இரு மனசாலாம் ஒரு மனசா போக்கணும். நீ ஆசைப்பட்டு கை குடிக்கிறோம். ஃபியூச்சர்ல ஜாபும் மனசு பிடிச்ச மாதிரி தான், வாழ்க்கையும் மனசு பிடிச்ச மாதிரி தான். எதிர்காலத்துல யார்கிட்ட கையேந்த மாட்டேன். எதிர்காலத்துல 4 பேர் கொடுத்துள்ளது செல்வாக்கா இருக்கும்னு சொல்லி மாயக்காரன் தான் வந்திருக்காங்க. தாய்வாங்க பெட்ரோல் பேங்க் மனசு பிடிச்ச மாதிரி தான், ஜாபும் மனசு பிடிச்ச மாதிரி தான். பெட்ரோல் பேங்க் வேலை செய்யலாம். அதே தொடங்கிட்டா இல்ல வேற இல்ல. பெட்ரோல் பேங்க்ல வேலை செய்யலாம். சரி, இப்ப அதே இடத்துல இருக்கலாமா இல்ல வேற கிடையாது? வந்து எப்படி படிப்பா செட் ஆகுமா? ஒரு ஆசைக்கு சரியான முறையில் படிப்பை பயன்படுத்திட்டானா ஃபியூச்சர்ல ஒண்ணு சொந்த பிசினஸ் செய்ய வேண்டிய வாய்ப்போ இல்ல வெளியூர் பயணங்களோ பண்ண வேண்டிய வாய்ப்போ இருக்கு. மேல ஒரு பொண்ணை லவ் பண்றான், அது செட் ஆகுமா? தேடி
குறையப்படாத வந்திருக்கிறதுல அருமையான சிவராத்திரி சிவன் சக்தி வந்திருக்கிறாங்க. அப்படியே வேண்டாம், நல்லது நடக்கும். சிவன் சக்தி தான் வேற லெவலு. அப்படியா மனசக்தி எதிர்பார்த்திருக்கா கைப்பிடிக்கிறோம். வெளியே வர கவலைப்படாது, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். சரி நீ பாக்குறியா? பெருசு இல்ல நான் ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளு. அவ்வளவுதான். அதுல வயசு வந்து 21. ராசிக்கு நேர காலம் எப்படி இருக்கும்? தனுஷ் எதிர்காலத்துல எப்படி இருப்போம்? தனுஷ் வாழ்க்கையில நல்லா இருப்பானு சொல்லிடு. தனுஷ்க்கு கவலைப்படாம நான் வந்து யாரு வந்திருக்காங்க? 2 பொண்டாட்டிக்கார முருகன் தான் வந்திருக்காரு. தனுஷ் வேரோட ராசிக்கு எடுத்து சிலாந்து குறையில கல்வி செல்வம் வேறும் 3மே இருக்கு. கல்வி வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம். நீ ஆசைப்பட்ட ஜாப்போ இல்ல வெளிநாடோ போக வேண்டிய வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்துல யார்கிட்ட கேட்க மாட்டேன். எதிர்காலத்துல பார்த்தா தாய் தப்பு ஒரு படி மேல வரும், 4 பேர் கொடுத்தளவு செல்வாக்கா இருக்கு. ஃபியூச்சர்ல பொண்ணு தேடினா நீ பார்த்தா இல்ல, நீ ஒரு பொண்ணை பார்த்தா ஒண்ணு வீட்டுல ஒரு பொண்ணு பாத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ராஷ்டிரமே பொண்ணுக்கெல்லாம் இப்ப குறையில, மனசுல தான் கொஞ்சம் குறையா இருக்கு. மனக்கு வரக்கூடிய சீக்கிரம் நிறைவேறும். இப்போதைக்கு ஒரு வேறு ராசிக்கு எதிர்பார்க்கிற எண்ணங்கள் இரு மனசாலாம ஒரு மனசா செய். எதை பார்த்தாலும் மனசுக்கு சரின்னு பட்டா செய்யலாம், செய்யாது. அடுத்தவங்க சொல்றவங்களாம் செய்யாது. வருஷப்பெல்லாம் நீ எதிர்பாராத விஷயங்களை சாதிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. சித்திரை மாசம் ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி மேல்பட்டு குடும்பத்துல உன் பேரை வச்சு எப்படி மாநாட்டத்தை கட்டுறதோ, ஒரு வண்டி மாநாட்டோ, ஒரு சொத்து ரீதியாகப்பட்டதோ, ஒரு தொழில் ரீதியாகப்பட்டதோ உன் பேரை வச்சு உன் காகிதமும் முன்னேற்றம் கிடைக்கும். அதனால இந்த பிரச்சனைக்கு உன்னால தீர்வு கிடைக்கும். கையை விட்டு போன பொருட்களை வந்து சேரணும், விட்டு போன சொந்த பொருள் வந்து சேரணும். மனசுல இந்த பாரங்கள் குறையணும். இப்போதைக்கு உன் பேரோட ராசிக்கு பேர்ல செய்வன இல்லை, சூழ்நிலை பரப்பலாம், தோஷம் இல்லை. கல்லடி கூட ஒரு இடத்துல பட்டலாம், கல்லடி பண்ணக்கூடாது. பாக்கறதா உனக்கு எனக்கு ஒரு சிலை எதிர்பார்க்குற விஷயம் குறையாது. இந்த வருஷத்துல நீ எதிர்பாராத விஷயங்கள் ஒண்ணு கைகூடி வரும். உன் மனசுல எதிர்பார்த்திருக்க ஆசை நிறைவேறும். ஃபியூச்சர்ல வேற ஆசைக்கு ஒண்ணு வெளியூர் பயணங்கள் பண்ணுவேன், இல்ல சொந்த பிசினஸ் செய்வேன்னு சொல்லுவேன். வேற என்ன சந்தேகம்? பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்து அந்தந்த 1.5 வருஷம் எல்லாம் முடியும். சித்திரை மாசம் பிறகு வரைக்கும் ஹலோ கவலையப்படாதவன் பேர் வந்துருக்க அம்மன் படம் தான் வந்துருக்கு. நல்ல விஷயம் நடக்கும். வீட்டுல வேற ராசிக்கு இறந்தவங்க இருக்காங்கல்ல, இதுல முன்னோர்கள் அவங்க வழிபாடு பண்ணுவா. நீ போன விஷயங்கள் தெரியும். டவுட் இருந்தா கேட்கணும். நீதான்டா கேட்கணும். அம்மன் முத்து மாறி அம்மன் உங்களுக்கு என்ன டவுட்? Oh my God! இது வாட்டர் அங்கே அது 300 ரூபா வரும். Bye friends. Bye bye bye.